Hi, hello friends. Welcome to Lone Wolf. இன்னைக்கு again it's an interesting story. ஒரு husband and wife young couples recently married. அவங்களுடைய லைஃப்பில் ஒரு அன்யூஷுவலான ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. அந்த இன்சிடெண்ட்டை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வராங்கன்றது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜுவாலாப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இந்த ஸ்டோரி நடக்குது. டெல்லிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன டவுன். ஓகே, இந்த ஸ்டோரி ஒரு யங் கப்புள் அவங்க லைஃப்பில் நடக்கிற ஒரு இன்சிடெண்ட் தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ அந்த யங் கப்புளில் அந்த பர்சன், பையனுடைய பேர் ரிஷப், பொண்ணுடைய பேர் ராணி. ரிஷப், ராணி, இவங்க ரெண்டு பேர். ஓகே, ஸோ இப்போ எடுத்த உடனே ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னா, இந்த ராணின்றவங்க அவங்களுடைய பேக்லேருந்து, அவங்க வீட்டுக்கு வெளியில் அவங்களுடைய பேக்லேருந்து கொஞ்சம் ஃப்ளஷ் மாதிரியான திங்ஸ், ஸ்நாக்ஸ் மாதிரியான திங்ஸ் எடுத்து அவங்க ஏரியாவில் இருக்கிற நாய்ங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஏரியாவில் இருக்கிற தெரு நாய் ஒரு 5-6 நாய்ங்க இவங்க ஏதோ போடுறாங்க, ஃபீட் பண்ணுறாங்க. அந்த நாய்ங்க அதை சாப்பிட்டுட்ருக்கு. சடனாக அவங்க வீட்டுக்கு உள்ளேருந்து ஒரு பெரிய சத்தம் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாசிபிள் கேஸ் சிலிண்டர் பிளாஸ்ட், ஒரு ஆக்சிடெண்ட். யாருமே எதிர்பார்க்கல. ஸோ வீட்டில் அந்த இவங்க வெளியில் இருக்காங்க, இவங்களுடைய ஹஸ்பண்ட் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. இவங்க வெளியில் இந்த டாக்ஸை ஃபீட் பண்ணும்போது இந்த இன்சிடெண்ட் நடக்குது. ஏரியாவில் இருக்கிற மக்கள்லாம் சடனாக ஷாக்காகி வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே ஒரு ஆள் இறந்து கிடக்கிறாரு. அவரோட கை மட்டும் தனியாக ஒரு இடத்துல கட்டாய் விழுந்து கிடக்குது. அவருடைய கையில் ராணின்னு இவங்களுடைய நேம் பச்சை குத்தி இருக்குது. வெரஸ் அந்த பர்சனுடைய பாடி ஃபுல்லாக செதஞ்சு போயிடுச்சு. அண்ட் அவங்களுடைய ஃபேஸ் அடையாளம் ஐ மீன் யார் என்னன்ட்டு அடையாளமே சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க ஃபேஸ் செதஞ்சிருச்சு. சரி, கையில் பச்சை குத்தி இருக்கிறதுனால அது அவங்களுடைய ஹஸ்பண்டோட பாடியாக தான் இருக்கும் அப்படின்னு போலீஸ் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. அட் த சேம் டைம் அவங்க சில விஷயங்கள் அப்சர்வ் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற அந்த பாடியோடைய தலையில் ஸ்கல்லில் அடிபட்டிருக்கு. ஸோ பாசிபிலிட்டி என்னன்னா, பாம் பிளாஸ்ட்க்கு முன்னாடியே யாரோ அவருடைய தலையில் அடிச்சிருக்கணும். அதனால் அவர் இறந்துருப்பார். இறந்துட்டு அப்புறமா இந்த மாதிரி சிலிண்டர் பிளாஸ்ட் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது ஒரு மர்டர் தான் அப்படின்னு போலீஸ் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. அட் த சேம் டைம் இன்னொரு பர்சன், அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சூப்பரான ரிவர் அப்படியே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அங்கே இன்னொரு பர்சனும் இருக்காங்களா அப்படின்னு போலீஸ் தேடுறாங்க அந்த பர்சனை. அது என்னங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ அந்த பர்சனும் எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னு போலீஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் இந்த லேடி, அதாவது ராணின்றவங்க தான் அவங்க ஹஸ்பண்டை கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு போலீஸ்க்கு பயங்கரமான ஒரு டவுட் வருது. ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அகெயின் இந்த ராணின்றவங்க எதுவும் பெருசாக சொல்லலை, இது ஒரு ஆக்சிடென்டல் சிலிண்டர் பிளாஸ்ட் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. 2 months ஆகிடுது. 2 monthsக்கு அப்புறமாவும் இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்குது. மறுபடியும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த ராணிங்கிற லேடியை கூப்பிட்டு உட்கார வச்சு, இன்றைக்கி ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஃபுல் ஸ்டோரியை நீங்கள் சொல்லணும், எனக்கு நம்பிக்கை இல்லை நீங்கள் சொல்கிற ஸ்டோரியில், நீங்களே தான் உங்கள் ஹஸ்பண்டை கொலை பண்ணியிருக்கீங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நான் மறுபடியும் கேட்குறேன், ஸ்டார்டிங்லேருந்து சொல்லுங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. பொண்ணு பார்க்க வந்த இன்சிடெண்ட்லேருந்து அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த ராணின்றவங்க டெல்லியில் இருக்காங்க. இதெல்லாம் அவங்க இந்த போலீஸ்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இந்த பர்சன் ரிஷப் அவங்க ஃபேமிலியோடு வராங்க பொண்ணு பார்க்க. ரிஷபோட வீட்டில் எப்படின்னா, ரிஷப் வந்து ஒரு இன்ஜினியர் பை ப்ரொஃபஷன், இபியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவங்களுடைய அப்பா ரொம்ப சைலண்ட் டைப். வெரஸ் அவங்க மம்மி தான் எல்லாமே வீட்டில் டிசைட் பண்ணுறவங்க. பயங்கர ஷார்ப், பயங்கரமாக பேசுகிறது, எல்லாமே டிசைட் பண்ணுறது எல்லாமே அவங்க மம்மி தான். ஸோ இப்போது இந்த பொண்ணு பார்க்குறதுக்காக போகிறாங்க. பொண்ணு பார்க்க போகும்போதே நிறைய ஸ்நாக்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. வச்ச உடனே அந்த ரிஷபோட அம்மா, இதெல்லாம் யார் செஞ்சது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த ஹீரோயினோட அம்மா, அதாவது ராணியோட அம்மா, இது எல்லாமே எங்கள் பொண்ணு செஞ்ச ஸ்நாக்ஸ் தான், கட்லெட் மேற்கொண்டு எல்லாமே நல்லா சமைப்பாங்க, நல்லா செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அப்புறமா இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க, ஹீரோ அண்ட் ஹீரோயின். இந்த ஹீரோயின் ராணின்றவங்க கேட்குறாங்க, அவங்களுடைய ப்ரொஃபஷன் என்ன, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க எல்லாம். அட் த சேம் டைம் இந்த ராணின்றவங்களுக்கு க்ரைம் நாவல்ஸ் படிக்கிற பழக்கம் உண்டு. இவங்க தினேஷ் பண்டித் அப்படிங்கிற ஆத்தருடைய நிறைய க்ரைம் நாவல்ஸ் படிப்பாங்க. ஸோ அதை பற்றி தெரியுமான்னு அந்த ஹீரோ கிட்டே கேட்குறாங்க. ஹீரோ இல்லை, அதை பற்றி எனக்கு சுத்தமாக நாலேஜ் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அண்டு அப்போ நீங்கள் இன்ஜினியர் தானே? ஆமாம். இபியில் தானே ஒர்க் பண்ணுறீங்க.
உங்களுக்கு பேசிக் நாலேஜில் இருக்குதுன்னு இந்த பேசிக் ஹோம் அப்ளையன்சஸ் பற்றி. ஆமாம் இருக்குது. அப்போனா எங்கள் கிச்சனில் ஃபேன் ஒர்க் ஆக மாட்டேங்குது, இந்த ஃபேனை ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹீரோவும் ஃபேன் ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஹீரோவுடைய அம்மா எங்கே ரொம்ப நேரம் ஆச்சு, 2 பேர் பேச ஆரம்பிச்சு அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. இவர் ஃபேன் ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்த்து அவங்க பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. இம்மீடியட்டாக ஓகேன்னு அங்கேருந்து கிளம்பி பாய் சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் இந்த ஹீரோ எனக்கு இந்த ராணின்ற பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அம்மா அகெயின் இல்லை இதெல்லாம் செட் ஆகிற மாதிரி தெரியல, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த பர்சன் இல்லை, நான் கட்டினா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மேரேஜ்லாம் நடக்குது. இந்த ராணின்றவங்க எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்காங்க. வீட்டு வேலையெல்லாம் அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது, சமைக்க தெரியாது, இன்ட்ரெஸ்ட் இல்லை. அட் த சேம் டைம் அவங்க பியூட்டி பார்லர் ரன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. தட் வாஸ் ஆல்சோ ஃபார் டைம் பீங். ஸோ அவங்களுக்கு அதில் நாலேஜ்லாம் நல்லா இருக்குது. ஸோ கல்யாணம் ஆகிடுது. டெல்லியிலேருந்து அங்கே அவங்களுடைய வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. ஷிஃப்ட் ஆகிட்டு கல்யாணம் ஆகிட்ட அப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த மாமியார் கேரக்டர் ராணிக்கிட்ட சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணு, வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வராங்க உங்களை பார்க்குறதுக்கு, ஸோ நல்ல ஸ்நாக்ஸ்லாம் பண்ணி வை, பக்கோடாலாம் பண்ணி வை, டீ போட்டு கொண்டு வா, எனக்கு ஸ்நாக்ஸ்லாம் பண்ண தெரியாது அப்படின்ட்டு அந்த லேடி உண்மையை சொல்கிறாங்க ஹீரோயின். அண்ட் டீயும் நான் சரியாக போட மாட்டேன், டேஸ்ட்டாக இருக்காது, ஐம் வெரி சாரி. ஏன்னா உன்னோட அம்மா பொண்ணு பார்க்க வந்தப்போ எல்லா ஸ்நாக்ஸும் நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க, உனக்கு இது கூட தெரியாதா? இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வேக்சிங், ஃபேஷியல், ப்ளீச் இதெல்லாம் நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு. உடனே அந்த லேடியோட மாமியார் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. இவங்க கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. அவங்களுடைய மாமனார் ரொம்ப சைலண்ட் டைப், அவருக்கு ஃபேஷியல், ஹேர் டை எல்லாம் இவங்க பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்படியே டேஸ் மூவ் ஆன். அப்புறமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ இப்போது இந்த ஹீரோயின், அதாவது ராணின்ற அவங்களுடைய அம்மாவும் அக்காவும் கான்ஸ்டண்ட்டாக டச்சில் இருக்காங்க. பிகாஸ் நியூலி மேரிடில் அவங்க சொல்கிறாங்க, மாமனார் கூடலாம் வந்து நல்ல நீ நியூலி மேரிட், நல்ல ரேப்போவில் இருக்கணும், நல்லா அவங்க மனசில் இடம் பிடிக்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. இவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் ஏற்கனவே டிசப்பாயிண்ட் பண்ணிவிட்டேன், எனக்கு சமைக்க தெரியலங்கிற உண்மையை சொல்லிட்டேன், அதுவும் இல்லாமல் டீ போட்டு தர சொன்னாங்க, அதுவும் தெரியல. என் மாமியாருக்கு என் மேலே பயங்கர கோவம், நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஹோம் மேக்கர் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் வீட்டை சமாளிக்கிற மாதிரி, ஆனால் ஒரு பியூட்டி பார்லரை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு என்னை நக்கல் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. வேறஸ் இந்த அவங்களுடைய ஹஸ்பண்ட் இந்த ரிஷப்ன்றவர் இஸ் அ வெரி நைஸ் கை, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, ஆஃபீஸ் போவார் வராரு, ஹீ லைக்ஸ் ஹர் அலாட். ஸ்டார்டிங்கில் இவங்களுக்குள்ள ஒரு யங் கப்புள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இவங்களுக்குள்ள சில விஷயங்கள் ஃபிசிக்கலாக ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. பிகாஸ் இந்த ரிஷப்ன்றவர் லைஃப்பில் பார்க்குற ஃபஸ்ட்டு பொண்ணு, பழகிற ஃபஸ்ட்டு பொண்ணு இவங்க தான். ஹி வாண்டட் சம் டைம். வேறஸ் அவங்களுடைய ஒய்ஃப் இந்த ராணின்றவங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம ஹஸ்பண்ட்க்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது போல இருக்குது, அதனால தான் இப்படி இருக்கார் அப்படின்னு. ஒரு நாள் காலையில் அவங்களுடைய, அதாவது ஹீரோயின் அவங்களுடைய அம்மாவும் அக்கா கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபிசிக்கலி எங்களுக்குள்ளே செட் ஆக மாட்டேங்குது, அவருக்கும் எனக்கும் ப்ராப்ளம்ஸ் வரும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு. இதை பாத்ரூமில் இருக்கிற அவங்களுடைய ஹஸ்பண்ட் கேட்டுட்டு ஹீஸ் ஃபீலிங் பேட். அப்போத்துலேருந்து அவர் வந்து அவங்களுடைய ஒய்ஃபோட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு நாள் அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, ஒரு 2-3 நாளுக்கு அப்புறமா, என்ன தான் ஆச்சு, ஏன் இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. உங்களுக்கு என்ன மாதிரி பையன் தேவைப்பட்டது மேரேஜ்க்கு, என்ன குவாலிட்டிஸ்னால், அதுக்கு இந்த ஹீரோயின் ஒரு 6 விதமான குவாலிட்டிஸ் சொல்கிறாங்க. அதில் ஒன்று கூட என்கிட்ட இல்லை, சாரி நமக்குள்ளே செட் ஆகாது அப்படின்னு. அதுக்கு அவங்க ஹீரோயின் மறுபடியும் சொல்கிறாங்க, 6 குவாலிட்டிஸில் ஒன்று கூட உங்ககிட்ட இல்லையா, கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு குவாலிட்டி இருக்குது, யூ ஷுட் கிவ் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் அந்த பர்சன் ரிஷப் மறுபடியும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கார் ஒய்ஃபோட. அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங் வந்துடுது, நமக்கும் நம்ம ஒய்ஃப்க்கும் செட் ஆகாது போல் இருக்குது. பிகாஸ் அவங்களுடைய வே ஆஃப் திங்கிங் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்மளுடைய வே ஆஃப் திங்கிங் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அம்மா சொன்னதை கேட்டிருக்கணும், அவசரப்பட்டு இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படி இப்படிங்களா அவருக்கு ஒரு சின்ன ஃபீல் வர ஆரம்பிச்சிருது. அண்ட் இந்த பர்சன் ரிஷப்ன்றவர் ஹி இஸ் குட் அட் இந்த ஹோமியோபதி, இந்த மெடிசன்லாம் அவருக்கு தெரியும். முடி கொட்டினா என்ன மெடிசன் போடணும், பாடி பெயின் அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் இன்ஜினியரிங் அவருக்கு இந்த நாலேஜும் இருக்குது. ஓகே, இது ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஸோ இதே மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு நாள் சடனாக வந்து இவர் சொல்கிறாரு அவங்க ஒய்ஃப் கிட்ட, எனக்கு 9 to 5 ஆஃபீஸ் ஹவர்ஸ், அது முடிச்சுட்டு அப்புறமா நான் MBA கிளாஸஸ் ஈவினிங் போகிறேன், வீட்டுக்கு லேட்டாக தான் வருவேன் அப்படின்னு. வேணும்னே இந்த ஹீரோயின், அதாவது
ராணின்றவங்க தூங்கிட்ட அப்புறமா தான் அவர் வீட்டுக்கு வராரு. எந்திரிக்கும் போது அவர் எந்திரிக்கிறதுக்குள்ளேயே வீட்டை விட்டு போயிடுறாரு. இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு நாள் இந்த ராணின்றவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. அவங்க அம்மா கிட்டே நான் கிளம்பி ஊருக்கு வரட்டுமா, ஒரு 1 வீக் 10 டேஸ் நான் இருந்துட்டு ரிட்டர்ன் வரேனே அப்படின்னு கூட சொல்கிறாங்க. பட் கல்யாணம் இவ்வளோ புதுசில் நீ வந்து 1 வீக் 10 டேஸ்லாம் தங்கினேன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தப்பாக பேசுவாங்கன்னு அவங்க வீட்டுக்கும் அவங்கள வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு நாள் இவங்க அப்படியே தனியாக வீட்டிலேருந்து கிளம்பி போய் ஒரு ஹோட்டலில் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே ஈவினிங் பை வாக் அவங்க வந்துட்டு இருக்கும்போது இவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒரு பொண்ணோட நின்று பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. பால்கனியில் ரோட்லேருந்து பார்க்குறாங்க. அது என்னென்னா எம்பிஏக்கான கிளாஸ் தான். கிளாஸில் ஒரு சின்ன பிரேக் டைம் கொடுக்குறாங்க. அப்போது அவங்க கேஷுவலாக அந்த பர்சன் அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த லேடி வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்களா அவங்களுடைய ஹஸ்பண்ட் மேலே. என்ன பொண்ணுங்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்க, இதுதான் எம்பிஏ கிளாஸ்ன்னு கேட்குறாங்க. இல்லை அவங்க வழி கேட்டுட்டு இருந்தாங்க. உன்னோட வீட்டுக்கே உனக்கு வழி தெரியல, தப்பாக போயிட்டுருக்க, இதில் நீ இன்னொருத்தவங்களுக்கு வழி சொல்கிறியா, அது இதுன்ட்டு பயங்கரமாக கோவப்பட்டு கத்திட்டு போயிடுறாங்க. மறுபடியும் அன்றைக்கி நைட் ஹஸ்பண்ட் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. ஒய்ஃப் அதெல்லாம் இதில் மறந்துட்டு நார்மலாக கேட்குறாங்க, நம்ம ஹனிமூனுக்கு எங்கேயுமே போலியே கல்யாணம் ஆனதுலேருந்து, நம்ம எப்போ சொன்னீங்கன்னா நான் பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு. ஹனிமூனுக்கான டிக்கெட்ஸ்லாம் எடுத்து இந்த பர்சன் அவங்க ஹஸ்பண்ட் கண்ணு முன்னாடி கிழிச்சு போட்டுட்டு நம்ம எங்கேயும் போக போகிறது இல்லைன்னு மறுபடியும் கோபமாக கிளம்பி போய்ட்றாரு. இவங்க மறுபடியும் ஃபீல் பண்ணிவிட்டு தூங்க போய்ட்றாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சவுண்ட். என்னன்னு எந்திரிச்சு வந்து பார்த்தா இந்த பர்சன் ரிஷபுடைய கசின் ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வராரு. அப்போ தான் ஒரு ஜீப்பில் வராரு. அவர் வந்து இந்த நல்ல டால் வெல் பில்ட் நல்ல லாங் ஹேர் வச்சுருக்கிற ஒரு ஆள், நல்ல சூப்பரான பர்சனாலிட்டி. வேறஸ் இந்த ரிஷபுன்றவர் அவ்வளோ டால் கிடையாது, நார்மலான ஒரு பையன். பார்க்குறதுக்கு ஒரு டீசெண்ட் லுக், ஒரு கம்ப்ளீட் ஜென்டில்மேன் லுக்கில் இருப்பார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த பர்சன் நல்லா வெல் பில்ட்டாக இருக்கார். இவங்க ஃபஸ்ட் டைம் இந்த ராணின்றவங்க அந்த பர்சனை பார்க்குறாங்க. அப்போது அவங்க மாமியார் சொல்கிறாங்க, இது உன்னுடைய புருஷனோட கசின் பிரதர், அவங்க கல்யாணத்துக்கு வர முடியல, இப்போ தான் வந்திருக்கான். அதுவும் இல்லாமல் இவன் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கல இந்த ரிவர், அங்கே ரிவரில் வந்து ரிவர் ராஃப்டிங்லாம் அப்பப்போ பண்ணுவான் டூரிஸ்ட்டுங்களுக்கு, இப்போ சீசனுங்கிறதுனால வந்திருக்கான், கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் தங்கியிருப்பாரான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பர்சன் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு, அவருடைய பேர் நீல். உடனே உங்கள் மாமியார் நக்கல் அடிக்கிறாங்க. இந்த பர்சன் சொல்கிறாரு, ஓகே அப்போ அன்னி கையால் இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு. உடனே மாமியார் வந்து நக்கல் அடிக்கிறாங்க. உங்கள் அன்னிக்கு சமைக்க கிமைக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, அவங்க எந்திரிச்ச டைம் பார்த்தியா 11 மணிக்கு எந்திரிச்சு பொறுமையாக வராங்க, அவங்களுக்கு வந்து பியூட்டி பார்லர் ரன் பண்ண தான் தெரியும். உடனே ஆமாம்மா நான் எனக்கு பியூட்டி பார்லர் தான் ரன் பண்ண தெரியும், உங்களுக்கு கட்டிங் எதை பண்ணணுமான்னு இவங்க கேட்குறாங்க. இந்த ராணின்றவங்க, இந்த நீலுன்ற பர்சன் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அன்றைக்கி சேம் டே நைட் டின்னர், அப்போது டின்னருக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி அவங்களுடைய மாமனாருக்கு இந்த ராணின்றவங்க கட்டிங்லாம் பண்ணி விடுறாங்க. அவங்களுக்கும் போர் அடிக்குது, வீட்டில் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவங்க மாமனாருக்கு கட்டிங்லாம் பண்ணி விடுறாங்க. அப்போ தான் இந்த பர்சன் உள்ள வர்றாரு, அவங்களுடைய ஹஸ்பண்ட், அதாவது ரிஷப். வந்த உடனே மாமியார் சொல்கிறாங்க, ரிஷி உன்னுடைய கசின் வந்திருக்கான் பாடுறான்னு. ஸோ நீலை பார்த்து அவர் சர்ப்ரைஸ் ஆகிறாரு. 2 பேரும் கட்டி பிடிக்கிறாங்க. எப்படி இருக்க நீல், என்ன இதெல்லாம் விசாரிக்கிறாங்க, கேட்டுக்கிறாங்க. அண்ட் அகெயின் அப்போவும் இவங்க நக்கல் அடிக்கிறாங்க அவங்களுடைய மாமியார், உன்னுடைய மாமனாருக்கு நீ கட்டிங்லாம் பண்ணிட்டேன்னா வந்து சாப்பிடுமா, நீ எனக்கு ஹெல்ப் தான் பண்ணுறதில்ல, டைமுக்கு அட்லீஸ்ட் சாப்பிட்டுட்டாச்சுப்போ அப்படின்னு. ஸோ இந்த நீலுன்றவர் பார்க்குறாரு, ஓகே ஃபேமிலிக்குள்ளே சில குழப்பங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்குது போல் இருக்குது, அன்னிக்கும் மாமியாருக்கும் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு. ஸோ ஒரு நார்மலான ஸ்டோரி தான் இது, பட் போக போக சில அன்யூஷுவல் விஷயங்கள் நடக்கும், அதனால் அன்யூஷுவல் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Catch you again tomorrow with part